இனிய நண்பர்களே, சில புத்தகங்களுக்குள் படிக்கிற பொழுது பக்கங்கள் மாறிவிடக்கூடாது என்பதற்காக மயிலிறகை அல்லது ஒரு காகிதத்தை விற்பதுண்டு. அப்படி ஒரு நினைவுக்காக இடையிலே வைக்கப்பட்ட ஒரு காகிதம் அல்லது மயிலிறகாக நான் வந்திருக்கிறேன். இங்கே பார்க்கிற பல முகங்கள் ஏறத்தாழ நான் 20 வயதிலிருந்து பார்த்த நண்பர்களையும் இங்கே பார்க்கிறேன். புதிதாக வந்திருக்கிற நண்பர்களையும் பார்க்கிறேன். அத்தனை பேருடையுமே ஒவ்வொரு வரிகளிலும் ஒவ்வொரு முகங்களிலும் மனிதம் என்பது சுடர் விட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறேன். நமது கட்சிகள் வேறாக இருக்கலாம், கொடிகள் வேறாக இருக்கலாம், ஆனால் அனைத்தையும் தாண்டி மனிதன் இன்றிருப்பதை விட மேலும் அழகு பெற்று திகழ்வான் என்கிற நம்பிக்கையை ஒவ்வொருவரும் சுமந்து கொண்டிருப்பதை என்னால் காண முடிகிறது. அப்படி ஒரு நண்பர்களில் மிகவும் எனக்கு பிடித்தமானவர் ஒருவர் கவிஞர் யுகபாரதி. அவர் மாத்திரமல்ல, முதலிலே அறிவுமதியை திரைப்பாடல் எழுத தூண்டியதே நான் தான். அப்பொழுது அவர் திரைப்படங்களை பற்றி திரைப்படங்களுக்கு பாடல் எழுத வேண்டும் என்கிற அக்கறையே இல்லாமல் இருந்த காலத்தில் என்னுடைய படம் ஒன்றுக்கு முதலாக அவரையும் இன்குலாப்பையும் தமிழன்பனையும் பாட்டு எழுத வைத்து விட வேண்டும் என்று படும் முயற்சி செய்தேன். அதற்கு பிறகுதான் அவர் பாடல் எழுதுவதற்கே தொடங்கினார். அப்படி பல நண்பர்களை இங்கே பார்க்கிறேன். ஆனால் அத்தனை பேரும் தங்களுடைய சுயத்தை இழக்காமல் சுகத்தை இழந்திருக்கிறார்கள். அது பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி உண்டு. நான் கடைநிலை மனிதனிலிருந்து முதலமைச்சர்கள் வரையில் பழகியவன். ஆனால் எப்பொழுதுமே நான் என்னை விட்டு கொடுக்காமலேயே வாழ்ந்திருக்கிறேன். அதுதான் எனக்கு என்னுடைய ஆசான் மார்க்சிம் கார்கி கற்றுத்தந்தது. இந்திய மண்ணில் எனக்கு மிகவும் பிடித்தவர்கள் கவிஞர் என்றால் இன்றுள்ள கவிஞர்கள் அனைவருக்குமே போற்றத்தகுந்த ஒருவர் ரவீந்திரநாத் தாகூர் தான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தூக்குமேடை ஏறிய கல்பனா தத் உட்பட பல பெண்களை புரட்சியாளர்களை எல்லாம் மீட்டெடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் தான். இடதுசாரி இயக்கங்களுக்கு அத்தனை பேருக்குமே ஒரு புகலிடமாக இருந்தவர் ரவீந்திரநாத் தாகூர். அவர் இந்திய சுதந்திரத்தை பற்றி ஒரு வரி கூட எழுதவே இல்லை. ஆனால் இரண்டாவது உலகப் போரில் சோவியத் யூனியனுடைய வெற்றி மனித குலத்தினுடைய வெற்றி என்று சோவியத் யூனியனுக்கு வாழ்த்து அனுப்பியவர் அவர்தான். அந்த வரிசை இன்றும் தொடர்கிறது. அந்த வரிசையில் உள்ள கவிஞர்கள், எழுத்தாளர்கள் உலகத்தை புரட்டி போட நினைக்கிறவர்களே தவிர அதை சீர்திருத்தம் செய்கிற வேலையை என்றைக்குமே ஆதரித்ததில்லை. பல லட்சியவாதிகளை கொண்ட இயக்கங்களாக ஒவ்வொரு இயக்கமும் இருந்ததுண்டு. ஆனால் இன்றுள்ள சமூக நிலைமையை அப்படியே தக்க வைத்து கொள்வது எப்படி என்பதற்கு மேலாக யாரும் யோசித்ததில்லை. இதை புரட்டி போட வேண்டும் என்கிற லட்சிய கனவுகளை ஏந்திய இளைஞர்கள் காலகாலத்துக்கும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் சிம்மாசனத்திலே ஒரு பொருளை வைத்தாலும் சிம்மாசனமாகவே இருக்கும், அந்த பொருளாகவே இருக்கும். ஒரு பாயிலே ஒரு செருப்பை வைத்தால் பாயாகவே இருக்கும், செருப்பாகவே இருக்கும். ஆனால் எந்த இடத்தில் கொண்டு போய் ஒரு நெருப்பை வைத்தால் அந்த மற்ற பொருள்கள் அனைத்துமே நெருப்பாகத்தான் மாறுமே ஒழிய அதுவாகவே இருக்கும், மற்றவையெல்லாம் அணைந்து போய்விடும். அப்படி ஒரு நெருப்பு துண்டாக கிடைத்திருப்பவர்தான் நமக்கு கவிஞர் யுகபாரதி. இந்த நெருப்பு ஒரு பிரளயத்தை உருவாக்க வேண்டும், ஒரு புதிய மனிதனை உருவாக்க வேண்டும், ஒரு புதிய சமுதாயத்தை
படைக்க வேண்டும். அதற்கு அவருடைய பேனா எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள்.